வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு குட்டி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இடையில் வேலையில் கொஞ்சம் நேரம் இருந்ததுனால வந்தேன். என்ன சொன்னால் 2 நாளாக நல்ல மழை. அதோட இந்த லிமாஸ், அதாவது அந்த நத்தை அது என்ன செய்திருக்கேன்னு பார்க்கணும் இல்லை. அப்போ அதையும் பார்த்துட்டு போகணும் வந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சுக்குனி இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தேன். நான் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் குடமிளகாய், அதுவும் ஒரு 3 கலரில் வாங்கி வந்திருக்கேன். வைக்க போகிறேன். என்ன சொன்னால் நல்ல ஈரமாக இருக்குது. இப்போ வச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் நான். அதோட எங்கள் தோட்டத்தையும் இருக்கா பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வாங்கோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஒன்றும் பழுதில்லை. இந்த பட்டர் நட், அதாவது இந்த முட்டி பூசணி அது அப்படியே இருக்குது. ஆனால் 1-2 அந்த இதை சாப்பிட்ருச்சு. என்னது அங்கால இந்த சின்ன குண்டு சுக்குனி வச்சு நான் அதை சாப்பிட்ருச்சு. அதே மாதிரி பாவக்கண்டு ஓகே, அது அந்த கொடி சுற்றிருச்சு. கொஞ்சம் வந்த பிறகு சரியாயிரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வச்ச கத்திரிக்கண்டு மிளகாய் கண்டு அப்படியே இருக்குது. இப்போ உணர்ந்த இந்த குடமிளகாயையும் சுக்குனியையும் நட்டுட்டு போக முடிச்சு தான் வந்தேன் நான். நல்ல ஈரமாக இருக்குது. இனி வந்துடும், இனி கடாண்டு வந்துடும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட் நல்லா வருது. இடையிட அந்த என்னது புல்லுகள் செடிகள் இருக்குது, அதை எடுத்து விடணும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் போஞ்சி விதை போட்டது தானே, முளைச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எழும்பி கொண்டிருக்குது. சிலதை சாப்பிட்ருச்சு. அது என்ன சாப்பிட்டேன்னு தெரியலை, ஆனால் சாப்பிட்ருக்குது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாவை செடியில் வெள்ளை படந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு இலையில். அதால் எழுப்பம் இல்லாமல் இருக்குது. பார்ப்போம். இதான் பார்த்திங்களா பூஞ்சி, மஞ்சள் பூஞ்சி எல்லாம் வடிவம் முளைச்சி வருது. பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாக்கண்டு எல்லாம் தழைச்சிருச்சு, நல்லா வருது. அதே நேரத்தில் இந்த இடையில் கொஞ்சம் கீரை போட்டு நான் முளை வந்துருச்சு. கொஞ்சம் பெருசாக வந்த அப்புறம் வடிவாக தெரியும். அப்போ அந்த கீரை முளையெல்லாம் வந்துருக்கு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு நல்லா வருது. உருளைக்கிழங்கு நல்லா வருது. இப்போ மழை பெய்ததுனால இந்த பூண்டு அதுக்கும் நல்ல தண்ணி கிடச்சிருக்கு. அப்போ அதுவும் சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் இந்த முறை என்ன தெரியல, பழுத்துருச்சு. நான் அந்த வெங்காய பூ வருமென்று பார்த்தேன்னா 1-2 பூ தான் வந்திருக்குது. மற்றபடி எங்களோட ஊர் வெங்காயம் பழுத்துருச்சு. பரவாயில்ல, பார்ப்போம். இது பெரிய வெங்காயம், அது நல்லா வந்துருக்கு. அதுலேயும் சில இடத்துல பழுப்பு தன்மை இருக்குது. அதேமாதிரி பார்க்கணும். மற்றது இந்த உருளைக்கிழங்கில் ஒரு பூச்சி இனம் வந்துடும். அதோட திருப்பி பார்க்கணும் வடிவாக. இன்றைக்கு ஓரளவு நேரம் குறைவு. இந்த கண்டில் நட்டுட்டு ஒரு சுற்று எடுத்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதில் பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கில் ஒரு பூச்சி கொண்டு வரும். அது ஒரு பொல்லாது. அந்த பூச்சி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இதில் பாருங்க, இந்த பூச்சி வந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மேலே உள்ள இலையை அவ்வளோத்தையும் அரிச்சு போடும். இப்போ ஒன்று வந்திருக்கு, நீ வரவழிக்கிட்டுரும். அதை எடுத்து அங்கே போட்டு விடுவோம். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதுதான் என்னோட தோட்டம், குட்டி தோட்டம் வளர்ந்துன்னு இருக்குது. அந்த பாவக்கண்டு தான் கலர் மாறி கிடக்குது. கடவுள் கண்டு நல்லா வரணும். 4 கண்டு தான் வச்சது. நல்லா வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். வாங்கோ, நட்டு போட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கொண்டு வந்த குடமிளகா கண்டு நட்டுட்டேன். அதை கத்திரிக்கண்டு ஏற்கனவே வச்ச மிளகா கண்டு பக்கத்துலேயே நட்டுருக்குறேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த சுக்குனி அது நட்டாச்சு. இந்த கொஞ்சம் வீரை தான் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதோட வளர்ச்சியை காட்டணுன்றதுக்காக தான் எடுத்து போடுறது. வேறு என்ன, தொடர்ந்து பாருங்க, சந்தோஷமாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அருமையாக இருக்குது என்ன பார்க்குறதுக்கு. அந்த மழை பெய்து வெயிலும் அடிக்க எல்லாம் நல்லா வந்துருச்சு. இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்தில் உருளைக்கிழங்கு எடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த லீக்ஸ் இந்த மாதம் முடிஞ்சு வார மாதம் முடிய லீக்ஸ் இல்லை. இது உள்ளி
அதுவும் எடுக்கலாம். அதே நேரத்தில் வெங்காயம் தான் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருந்தாலும் பார்ப்போம். எல்லாம் முயற்சி தானே. இந்த மிளகா கண்டு வந்து இந்த வடிவா துளிர் விட்டு வந்துருச்சு. இனி தொடர்ந்து வந்துடும். அப்படியே பார்க்கவே ஆசையாக கிடக்கு. சரி, தொடர்ந்து பாருங்க. ஓகே, வேறு என்ன, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு. கொண்டு வந்த குடமிளகா மற்றது சுக்குனி, அதாவது வந்து அது வெள்ளரி இன்னும் தானே, அதுவும் நட்டுட்டேன் இருக்குது. ஆனால் வந்து பாவக்கண்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் அடிக்குது. கடவுள் நல்லா வரணும். வேறு என்ன, இது ஒரு சின்ன பதிவு. தொடர்ந்து பாருங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.